வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் குறித்து பேசப் போகிறோம். ஒவ்வொரு மாதமும் மருத்துவ பயிற்சி செய்யும் போது ஓகடியில் நோயாளிகளை பார்க்கும்போது மாதம் 5 முதல் 6 பேர் வரை ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் வருகிறார்கள். மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்களின் கிரியேட்டினின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சிலருக்கு 10 வருடங்களுக்கு முன்பு, சிலருக்கு 20 வருடங்களுக்கு முன்பும் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. சிலருக்கு 2 வருடங்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. ஆனால் வெவ்வேறு காரணங்களால் இப்போது அவர்களின் கிரியேட்டினின் அளவு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இப்போது இந்த கிரியேட்டினின் அளவு மீண்டும் ஏன் அதிகரிக்கிறது? இப்போது இதற்கு மற்ற என்னென்ன விருப்பங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு உங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. சிறுநீரகம் முற்றிலும் நன்றாக இருந்தது. இரண்டும் நன்றாக இருந்தது. அதை யார் பாதித்தது? இரத்த அழுத்தமா அல்லது சர்க்கரையா? எந்த காரணத்தினாலும் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை பாதிப்பால் இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்படுகின்றன. இரு சிறுநீரகங்களும் வேலை செய்யாமல் போன போது முதலில் டியாலிசிஸில் வைக்கப்பட்டீர்கள். டியாலிசிஸால் பலவீனம் ஏற்பட்ட போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது. நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டீர்கள். அதாவது 3வது சிறுநீரகம், வேறு ஒருவரின் சிறுநீரகம் உங்கள் வயிற்றில் வைக்கப்பட்டது. அது இரு சிறுநீரகங்களின் பணியையும் தனியாக செய்தது. இப்போது அந்த சிறுநீரகம் வேறு ஒருவரிடமிருந்து எடுத்தது. அது உங்கள் தாயாரின், தந்தையின் அல்லது உங்கள் சகோதரியின் அல்லது வேறு யாருடையதாக இருந்தாலும் அது உங்கள் உடலில் சென்று அது ஒரு வெளிநாட்டு உறுப்பாகவே கருதப்படுகிறது. உங்கள் உடன் அதை ஏற்காது. அதனால்தான் எல்லா மாற்று உறுப்புகள் பெற்ற நோயாளிகளும் ஸ்டீராய்ட்ஸ் என்ற மருந்தில் வைக்கப்படுகிறார்கள். மேலும் ஸ்டீராய்ட்ஸ் பல வகையானவை இருக்கின்றன. ஆனால் அந்த மருந்து கொடுக்கப்படுகிறது. மேலும் அவைகளை மாதம் ஒருமுறை அல்லது காலாண்டு ஒருமுறை கண்காணிக்கவும் செய்கிறார்கள். அந்த மருந்தின் அளவு உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க அது குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாலும் இறுதியில் ஒரு கட்டம் வரும். அப்போது அந்த சிறுநீரகம் முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது. அது மீண்டும் தன் செயல்பாடுகளை இழக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம். ஒருவருக்கு 2 வருடம், மற்றொருவருக்கு 6 வருடம், இன்னொருவருக்கு 10 வருடம், சிலருக்கு 20 வருடம் கூட ஆகலாம். ரிஜெக்ஷன் நடக்கும் போது மீண்டும் அதை எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது முன்பு நடந்தது போலவே கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது கிரியேட்டினின் அளவு மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் போது நோயாளிக்கு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்போது எனக்கு சிறுநீரகமும் இல்லை. அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோயாளிக்கு ஒருமுறை மாற்று சிறுநீரகம் செய்யப்பட்டிருந்தால் அப்போது ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யாது. நான் மீண்டும் சொல்கிறேன், மாற்று சிறுநீரகம் செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யாது. அவர்கள் எந்தவிதமான ஆயுர்வேத மருந்துகளையும் தவிர்க்க வேண்டும். அதாவது எந்தவிதமான சிகிச்சையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இங்கு ஸ்டீராய்டு தோல்வியால் மாற்று சிறுநீரகம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாம் உங்கள் சிறுநீரகம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்டீராய்டின் அளவை அதிகரிக்க வேண்டியிருக்கும். ஸ்டீராய்டின் அளவு அதிகரிக்கும் போது ஸ்டீராய்டால் ஏற்படும் சிக்கல்களின் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதில் மிக முக்கியமானது கார்டியோவாஸ்குலர் கோளாறுகள். அதாவது உங்கள் இதயம் செயலிழக்கும் வாய்ப்பு மிகவும் அதிகமாகிவிடும். இப்போது நாம் சிறுநீரகத்தை மருந்துகளால் தடுக்க முடியவில்லை, ஸ்டீராய்டை மேலும் அதிகரிக்க முடியவில்லை, மேலும் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் இப்படிப்பட்ட நிலைகளில் நோயாளிக்கு 2 விருப்பங்கள் மட்டுமே மீதமிருக்கும். முதல் விருப்பம் என்னவென்றால் அவர் மறுபடியும் மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். அப்படி என்றால் சிறுநீரகம் கிடைக்கிறது, வயது நன்றாக இருக்கிறது, பணம் பற்றிய எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், செய்ய வேண்டும். இவை எல்லாம் சாத்தியமாகவில்லை என்றால் நோயாளி தனது வாழ்வை டியாலிசிஸில் தொடர்வதற்கு தவிர வேறு வழியில்லை. இப்போது டியாலிசிஸுடன் சிறிது சிக்கல் என்னவென்றால் நாம் டியாலிசிஸ் செய்யும் போது நம் உடலில் பலவீனம் வர ஆரம்பிக்கிறது. ஏனெனில் டியாலிசிஸ் இயந்திரம் சிறுநீரக மியூரியாவை உடலில் இருந்து வெளியேற்றும் போது அது வெளியேற்றக்கூடாத சில பொருட்களையும் உடலுக்கு அவசியமானவற்றையும் வெளியேற்றுகிறது. அதனால்தான் நோயாளி டியாலிசிஸில் இருக்கும் போது அவன் நாளுக்கு நாள் பலவீனமாகி விடுகிறான். அந்த மாதிரியான நோயாளிகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் டியாலிசிஸை தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது உணவு, சாப்பாடு. உங்கள் உணவு சத்தானதாக இருந்தால், அதில் நல்ல அளவில் புரதம் நிறைந்திருந்தால் டியாலிசிஸின் போது உங்களுக்கு ஏற்படும் இழப்பை நீங்கள் உணவின் மூலம் ஈடு செய்ய முடியும். உங்களுக்கு பசிக்காமல் இருந்தால் பசிக்க வைக்க முயற்சி செய்யுங்கள். உடலில் பலவீனம் எந்த விலையிலும் வரக்கூடாது. ஏனெனில் டியாலிசிஸ் செய்யும் நோயாளிகளுக்கு ஒரே எதிரி இருக்கிறது, அது பலவீனம். நோயாளி பலவீனமாகி இறுதியில் முடிவடைகிறார். அதனால் நீங்கள் உங்களை பலவீனமாக்கி விடக்கூடாது. அதனால் டியாலிசிஸ் செய்யும் என் ஒவ்வொரு நோயாளியிடமும் நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் ஒரு நாளில் குறைந்தது 4 முறை சாப்பிட வேண்டும். உங்களுக்கு கிரியேட்டினின் பற்றி கவலைப்பட தேவையில்லை.
கிரியேட்டினின் தானாகவே குறையும். ஆனால் உங்கள் உடலில் பலவீனம் வந்துவிட்டால் உங்களை உயிருடன் வைத்திருக்கவே கடினமாகிவிடும். அதனால் ஒரு நாளில் 4 முறை சாப்பிடுவது, வாரத்தில் 2 முறை டியாலிசிஸ் செய்யும் ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் அவசியம். 3 முறை டியாலிசிஸ் நடக்கிறதென்றால் உங்கள் உணவு முறையை மிகவும் கவனமாக பின்பற்றுவது மிகவும் அவசியம். ஏனெனில் நீங்கள் உங்கள் உணவை சரியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் டியாலிசிஸ் உங்களை பலவீனமாக்கி உங்கள் உடலுக்கு அதிக சேதம் ஏற்படுத்தும். அப்படி என்றால் இந்த வீடியோவில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் அதனால் நம்முடைய சிக்கல்கள் முடிவடையவில்லை. அவை சில காலத்திற்கு மட்டும் தள்ளி போகின்றன. சிக்கல்கள் மீண்டும் வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். உடல்நலத்திலும் மனதிலும் உங்கள் உணவில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பாதையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சக்தி தேவை. நீங்கள் டியாலிசிஸ் பாதையில் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட உங்களுக்கு சக்தி தேவை. சிறுநீரக செயலிழப்பு தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் விரிவான வழிகாட்டுதல் அல்லது கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். இந்த விரிவான வீடியோ மூலம் நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்று